விதி என்பது பூந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய மொட்டு போன்றது. அதை அன்போடு பராமரித்தால் ஒரு நாள் அது மனம் பரப்பக்கூடிய மலராக மாறும். இன்று அந்த மலர்ச்சி நேரம் உனக்கு வந்திருக்கின்றது. விதி எப்பொழுதும் அன்பும் நம்பிக்கையும் தேடும். அதை சந்தேகத்தின் காற்றால் உலர்த்திவிடக்கூடாது. இல்லம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். வெளி தூசியை மட்டுமல்ல, உள்ளத்திலுள்ள கோபம், பகை, சந்தேகத்தையும் துடைத்துவிட வேண்டும். இல்லத்தின் அன்பு மொழி பேசப்பட வேண்டும். குரல் உயர்ந்து பேசினால் அருள் விலகும். இல்லத்தில் தெய்வத்தின் நாமம் ஒலிக்க வேண்டும். அது வீட்டு சுவர்களில் கூட நல்ல அதிர்வை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட இல்லம் இருக்குமேயானால் அந்த இல்லம் தேடி வரக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு அளவில்லாமல் இருக்கும். உன்னுடைய இல்லம் இப்பொழுது இப்படி மாறி இருக்கின்றது. அதனால் தான் அருள் வரும் நேரம் உன் இல்லத்தை நோக்கி வந்து விட்டது. பண செல்வம் மட்டும் இல்லத்திற்கு மகிழ்ச்சி தருவது இல்லை. சந்தோஷம் என்பது ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டும் குடும்ப உறவு, குழந்தைகள் சிரிக்கும் சத்தம், மனம் சாந்தி அடையக்கூடிய சூழல். இந்த சந்தோஷம் வந்தால் பணமும் ஆரோக்கியமும் நல்ல செய்திகளும் தானாக வரும் அல்லவா? விதி வானில் பறக்கும் பறவையைப் போல பாதையில் காற்றடித்தாலும் அது தன் திசையை கண்டுபிடித்து பறக்கும். இன்று உன் விதி எதிர்பார்த்த நல்ல திசையில் பறக்கின்றது. நீ காத்திருந்த செய்தி 1 மணி நேரத்தில் உன் இல்ல வாசலில் நிற்கும். நான் முருகன். என் வாக்கு கல்மேல் பொறித்த எழுத்து போல. ஒரு முறை சொல்லியதை நிறைவேற்றாமல் நான் நிற்க மாட்டேன். உன் இல்லத்தில் இன்று மனம் வீசும் தருணம் வரும். அது உன் விதியினுடைய திருப்பு முனை. 1 மணி நேரத்தில் உன் வீட்டு கதவு தட்டப்படும். நல்ல செய்தியோடு வருவேன். அந்த செய்தி உன் இதயத்தையும் இல்லத்தையும் விதியையும் ஒளியால் நிரப்பும். இதுதான் முருகன் இன்று உனக்கு கூடிய சத்திய வாக்கு. இன்பங்களால் உன் இல்லம் சூழ இன்று நான் உனக்கு உறுதியை அளித்து விட்டேன். இரவு எவ்வளவு நீண்டாலும் சூரியன் மறுபடி உதிக்கும் என்பதுதான் விதி. அதுபோல உன் விதி எவ்வளவு இருளில் இருந்தாலும் புதிய வெளிச்சம் உன்னை வந்து அடையும் என்பதுதான் உன்னுடைய விதி. உன்னுடைய வாழ்க்கையில் விடியற் காலை சூரியன் உதயம் போல நல்ல செய்தி உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும். உன் மனதின் அத்தனை இருளையும் அகற்றி புதிய நம்பிக்கையை கொடுத்தே தீரும். விதி என்பது உழவனுடைய வயல் போல. விதை விதைத்து மழையும் சூரியனும் காத்து வளர்க்கும் உழவன் பயிர் பழுத்து அறுவடைக்கு தயாராகும் நாளுக்காக காத்திருப்பான். இன்று உன் விதியின் அறுவடை நாள். உன் பிரார்த்தனைகள் விதைத்த விதைகள் நல்ல செய்தி என்று அறுவடையாக உன் கரங்களில் வந்து விழும். இல்லம் என்பது தீபம் போன்றது. தீபத்தின் ஒளி இருளை அகற்றுவது போல அன்பும் அருளும் இருக்கும் உன்னுடைய இல்லம் விதியின் துன்ப இருளையெல்லாம் அகற்றிவிடும். தீபம் ஏற்றி தெய்வநாமம் உச்சரிக்கக்கூடிய வீடு அருளின் அரண்மனை போல. அங்கு வரும் செய்தி எப்பொழுதும் நல்லதாக மட்டும்தான் இருக்கும். மழை மேகம் எப்பொழுது பொழியும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அது பொழியும் நேரத்தில் வறண்ட நிலம் கூட பசுமையோடு மலரும். இன்று உன் வாழ்க்கையில் அந்த மழை மேகம் பொழிகின்றது. அந்த மழை நல்ல செய்தி என்ற வடிவில் உன்னுடைய இல்லத்தில் இறங்கும். என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. அருள்மழை பொழிந்து விட்டது. உன் விதியை சுத்தப்படுத்தி நான் அழகாக்கி விட்டேன். இல்லத்தில் இனி சிரிப்பு நிறைந்திருக்கும். குடும்பத்தில் அன்பு நிறைந்திருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து உதவும் மனம் கொண்டு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் நலமாக வாழ்வதற்கு என்னுடைய ஆசிகளை தினம்தோறும் நான் பொழிந்து கொண்டே இருப்பேன். நதி எத்தனை தடைகள் வந்தாலும் தன் திசையில் பாய்ந்து கடலை அடைகின்றதல்லவா? அதுபோல உன் விதி இன்று நன்மையின் கடலை அடையும் பாதையில் பாய்கின்றது. இறுதி மைல்கல்லாக தான் இந்த 1 மணி நேரம் இருக்கின்றது. 1 மணி நேரத்தில் உன்னுடைய இல்லம் மனம் வீசும் தாமரம் குலை போல மாறப்போகின்றது. நல்லது நடக்கும்.